சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆதனின் புதிய முயற்சிதான் குற்றமும் தீர்ப்பும். 1952 ஆகஸ்ட் 29 தமிழகத்துல ஒரு பரபரப்பான கொலை நடந்தது. சென்னையில இருந்து ராமநாதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த இண்டோசிலோன் எக்ஸ்பிரஸ்ல பயணிகள் திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு காவல்துறை வந்து பார்த்தபோது பயணிகள் அமர்ந்திருக்கிற இருக்கைக்கு கீழே ஒரு பழைய ட்ரங்க் பெட்டில துர்நாற்றம் வருவதை பார்த்தாங்க. இதனால பயணிகள் கூச்சலிட்டு காவல்துறை கிட்ட புகார் தெரிவிச்சாங்க. அந்த பெட்டிக்கு விரைந்து வந்த ரயில்வே காவல்துறையினர் அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த பெட்டியில அப்படி என்ன இருந்தது? அந்த பெட்டியில இருந்தது ஒரு தலையில்லா சடலம். யாருடையது இந்த சடலம்? இந்த கொலையை யார் செஞ்சிருப்பாங்க? ஏன் இந்த கொலை நடந்தது? பார்ப்போம் குற்றமும் தீர்ப்பும் நிகழ்ச்சியில். ராமநாதபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் திடீரென்று மானாமதுரையில நிக்குது. காவல்துறையினர் இந்த பெட்டியை சோதிச்சு பார்த்தபோது அந்த பெட்டியில இருந்தது ஒரு தலையில்லா சடலம். இந்த சடலம் யாருடையதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மானாமதுரையில இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு இந்த சடலம் அனுப்பி வைக்கப்படுது. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த சடலம் மதிக்கத்தக்க 27 வயது நபருடையதுன்னு தெரிய வருது. ஆனா இந்த தகவல் ஒரு தவறான தகவலா மாறுது. இந்த சம்பவம் தமிழக மக்களையே ரொம்பவே அதிர்ச்சி அடை செய்து காவல்துறையினருக்கும் இந்த வழக்கு ஒரு புதிரானதாகவே அமையுது. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிற அதே சமயம் சென்னையில ஆலவந்தார் என்ற நபர் காணாம போனதாக அவருடைய மனைவி சென்னை எஸ்பிளேடு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த கம்ப்ளைண்ட விசாரிக்கும் போது ஆலவந்தார் கடைசியாக தேவகி என்ற பெண்ணை பார்க்க போனதாக போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. விசாரணை நடந்து கொண்டே இருக்கு. 3வது நாள்ல ராயபுரம் கடற்கரையில ஒரு தலை ஒதுங்கி இருக்குன்னு மக்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க. சம்பவ இடத்திற்கு போன காவல்துறையினர் அந்த தலை யாருடையதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதுதான் அந்த தலை காணாமல் போன ஆலவந்தாருடையதுன்னு தெரிய வருது. ஆலவந்தாருடைய மனைவியை கூப்பிட்டு அந்த தலைய அடையாளம் காமிக்க சொல்றாங்க. அவங்களும் இது என்னோட கணவருடைய தலை அப்படிதான்னு தெரிவிக்கிறாங்க. ஆலவந்தார் ராணுவத்துல பணிபுரிந்ததுனால அவருடைய கைரேகையும் கொண்டு வரப்படுது. அதே சமயம் அந்த மானாமதுரையில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தலையில்லாத சடலமும் சென்னைக்கு கொண்டு வரப்படுது. கொண்டு வரப்பட்ட அந்த தலையில்லாத சடலமும் இந்த தலையும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்க்கு அனுப்பி வைக்கப்படுது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தலையில்லாத கண்டெடுக்கப்பட்ட அந்த சடலமும் இந்த தலையும் இரண்டுமே ஆலவந்தாருடையதுன்னு தெரிய வருது. இந்த கொலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு காவல்துறை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆலவந்தார் கடைசியா தேவகி என்ற பெண் கிட்ட தான் பேசுறதா தெரிய வருது. யார் இந்த ஆலவந்தார்? ஆலவந்தாருக்கும் தேவகிக்கும் அப்படி என்ன தொடர்பு? ஆலவந்தார் பாரிமுனையில ஒரு பேனா கடை வச்சிருக்காரு. அதே சமயம் சேலைகளையும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. இந்த சமயத்துலதான் ஆலவந்தாருக்கு நிறைய பெண்கள் கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு பெண் தான் இந்த தேவகி மேனன். தேவகி மேனன் கேரளத்தை சார்ந்த ஒரு பெண். பேனா வாங்க வரும்போதுதான் தேவகி மேனனுக்கும் ஆலவந்தாருக்கும் தொடர்பு ஏற்படுது. சில நாட்களுக்கு பிறகு தேவகி மேனன் பிரபாகர் என்பவரை திருமணம் செய்து கொள்றாங்க. இந்த திருமணத்தை தாங்க முடியாத ஆலவந்தார் அவங்கள தொடர்ந்து தொந்தரவு செய்யறாரு. ஆனா தேவகி மேனன் ஆலவந்தார் கூட போக மறுக்கிறாங்க. இதனால தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்த ஆலவந்தார எப்படியாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. தேவகி மேனனும் ஆலவந்தாரும் எப்படி இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் பிரபாகர் மேனன் கிட்ட சொல்றாங்க. பிரபாகர் மேனனும் நான் சொல்றதுதான் நீ செய்யணும், அவனை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. தேவகி மேனனும் ஆலவந்தாருக்கு போன் பண்ணி நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆலவந்தாரும் தேவகி மேனனோட பேச்ச கேட்டு கல்லறை சாலையில இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனவரு கதவை தட்டுறாரு. ஆனா கதவை திறந்தது பிரபாகர் மேனன். கதவை திறந்து ஆலவந்தார உள்ள கூப்பிட்டு பிரபாகர் மேனன் கத்தியால ஆலவந்தார கொலை செய்யறாரு. ஆலவந்தார கொலை செய்து யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக உடலை துண்டு துண்டா வெட்டுறாங்க. தலைய மட்டும் ராயபுரம் கடற்கரையில போட்டுட்டு அவருடைய சடலத்தை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ட்ரங்க் பெட்டியில அடைச்சு
இண்டோசிலோன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு போர்ட்டரோட உதவியின் மூலம் அந்த சடலத்தை அந்த எக்ஸ்பிரஸ்ல வச்சிடுறாரு. இதை எல்லாமே போலீசார் விசாரணையில தெரிய வருது. தேவகி மேனனை கண்டுபிடிச்ச போலீசார் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க மும்பைல இருக்கிறதா தகவல் தெரிய வந்து மும்பைல அவங்கள கைதும் செய்யறாங்க. மும்பையில இருந்து 2 பேரையும் கைது செய்து வந்த போலீசார் அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த கொலையை நாங்க செய்யலன்னு மறுத்த அவங்க காவல்துறை சமர்ப்பிச்ச சாட்சிகளின் மூலம் அவங்க நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த கொலை மிகவும் தெளிவாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் சில தடயங்களை அவங்க விட்டுட்டாங்க. அது என்ன தடயங்கள் அப்படின்னா, அந்த சடலத்தை ரிக்ஷால ஏத்திட்டு போன அந்த ரிக்ஷாக்காரரும் வாக்குமூலத்துல இவங்க தான் அந்த ஆளுன்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க. மேலும் அந்த போர்ட்டரும் பிரபாகர் மேனனை காமிச்சு கொடுத்துட்டாரு. இதனால போலீஸ் 2 பேரையும் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க. நீதிபதி விசாரிக்கும் போது தேவகி மேனன் ஏன் கொலை செஞ்ச அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குமூலம் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய செஞ்சது. அப்படி என்ன வாக்குமூலம்? திருமணத்திற்கு பிறகும் ஆளவந்தார் தொடர்ந்து தன்னை தொந்தரவு பண்ணதாலதான் தற்காப்புக்காக இந்த கொலையை பண்ணன்னு தேவகி மேனன் வாக்குமூலம் கொடுக்கறாங்க. தேவகி மேனனுக்கு ஆதரவான வழக்கறிஞரும் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து தொந்தரவு பண்ணதுனால ஒரு தற்காப்புக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கு, அதனால இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு வாதிக்கிறாரு. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பிரபாகர் மேனனுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் தேவகி மேனனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சு நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு. இந்த வழக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியமான புலனாய்வு பிரச்சனையா உருவெடுக்குது. காவல்துறை விசாரணையும் தடயவியல் சான்றுகளும் தான் இந்த கொலைய வெளிக்கொண்டு வந்திருக்கு. இந்த வழக்கு தமிழகத்தோட குற்றப்புலனாய்வு துறையில ஒரு மைல் கல்லாதான் இருந்திருக்கு. ஆளவந்தாருடைய இந்த கொலை வழக்கு இன்னும் மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த கொலை வழக்கு 1952 நடந்திருந்தாலும் இந்த வழக்கோட சான்றுகள் இன்றளவும் பேசப்பட்டுகிட்டு இருக்கு. நிறைய புத்தகங்களையும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இன்னொரு குற்ற சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன்.